ராமன் காட்டுக்கு போனா அவங்க சிற்றன்னை சொல்லிட்டாங்க. பேசாம போயிருந்திருக்கலாம். சீதை நானும் வரேன்னாங்க. கூட்டிகிட்டு போனான். அங்கேயாவது பேசாம இருந்திருக்கலாம். எனக்கு அந்த மானை பிடிச்சி கொடுன்னாங்க. அவன் பின்னாடியே போயிட்டான் சார். மனைவி ஒன்று கேட்டா உடனே பின்னாடி போனா என்ன கதிக்கு ஆளாகும்னு ராமனுக்கு தான் சார் தெரியும். கவிஞர் வாலி சொல்றாரு, சீதை கேட்ட உடனே ராமன் இப்படி சொல்லியிருக்கலாம், நீயே ஒரு பெண்மான், உனக்கு எதற்கு அந்த பொன்மான், அது ஒரு பொய்மான், நீதான் என் நெசமான், நான் தான் உன் எசமான், கமான் அப்படின்னு சொல்லியிருந்திருந்தா. வாழ்க்கை என்பது கொண்டாடுவதற்காக நம் கையில் தரப்பட்டிருக்கிற வரம். ஆனால் அந்த வரத்தை சாபமாக்கிய சாத்தான்கள் நாம் தான். இல்லாதவனுக்கு பணத்தின் மேல பைத்தியம், பணக்காரனுக்கு நிம்மதி மேல பைத்தியம், என்ன மாதிரி படிக்காதவனுக்கு படிப்பு மேல பைத்தியம், படிச்சவனுக்கு மொத மார்க்கு மேல பைத்தியம், மொத மார்க் வாங்கினவனுக்கு வேலை மேல பைத்தியம், வேலைக்காரனுக்கு சம்பளத்து மேல பைத்தியம், உடம்பு சரியில்லாதவனுக்கு ஆரோக்கியத்தின் மீது பைத்தியம், ஆரோக்கியமா இருக்கிறவனுக்கு அழகின் மீது பைத்தியம். மொத்தத்துல எல்லாரும் ஏதேனும் ஒரு விதத்துல பைத்தியமா தான் இருக்கிறோம். எந்த ஒன்றின் மீதும் பைத்தியமே இல்லாதவர்கள் பைத்தியங்கள் மட்டும்தான். ஒரு காலத்தில் நம்முடைய தேவைகளுக்காக கடையில் வாங்கினோம். இன்னைக்கெல்லாம் நம் தேவைகள் தீர்மானிக்கவில்லை, விளம்பரங்கள் தான் நம்மை வாங்க வைக்கின்றன.